இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்மத்தில் இருக்கிற மிஸ்ஸஸ் சரோஜா ராஜகுமார் ஆயிரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக அவர்கள் கேட்கொள்கிறேன். ஜெபிப்போம். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரே, தர்மியான மனமகிழ்ச்சி நாளில் மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கல்வாரி பாப்டிஸ்ட் திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஆண்டு விழாவும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் நிகழ்ச்சி துவக்கம் முதல் முடிவட்டும் இதை நீரே பொருட்படுத்தி நடத்தி தர வேண்டுமா சொல்கிறோம். இந்த நல்ல நாளிலும் அருமையான ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் நடத்துகிற எல்லா புரோகிராமையும் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, வசனங்கள் சொல்வதும் நடனம் ஆடுவதும் நாடகங்கள் நடிப்பதும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவட்டும் நீரே இதை நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்து கொண்டு இருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வரும். இதை பொருட்படுத்தி செய்கிற இந்த ஒரு ஆண்டு முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஞாபகத்தையும் தந்து மற்ற பிள்ளைகளை காட்டில பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசானவன் எந்த விதத்திலே கிரியை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ்ல வந்து உண்மை அறிந்து கொண்டு உடைய பிள்ளைகளாக மாறி உடைய ராஜ்யத்துக்கு பங்களோர்களாக மாறுபடியாக உதவி செய்யும். தலைப்பு போதகரையும் குடும்பத்தையும் உதயபுரை குடும்பத்தையும் வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் மற்றும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது ஒரு மகிழ்ச்சியோடு புதிய பலனோடு கிருபையோடு போக கிருபையை தாரும். இந்த மாலை வேளையிலே இந்த கிருபைக்குள் என்னை வைத்துக் கொள்ளும். முழு பொறுப்பை நிகழ்ச்சியும் நீரே பொறுப்படுத்தி நடத்தித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு சண்டே ஸ்கூல் ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை இந்த நாளிலே இனிதாக நடத்த கிருபை தந்த ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேளையிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்வாரி பாப்டிஸ்ட் திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் பரமானந்த் அவர்களையும் தலைமை போதகர் அம்மா திருமதி வசந்தா பரமானந்த் அவர்களையும் வருவன அன்போடு வரவேற்கிறோம். எங்களின் கல்வாரி பாப்டிஸ்ட் திருச்சபையின் துணை போதகர் ரெவரண்ட் கே ராஜ்குமார் அவர்களையும் உதவி போதகர் அம்மா திருமதி மெர்சி ராஜ்குமார் அவர்களையும் மற்றும் எங்கள் ஊழியர்களை ஜெபத்தால் தாங்கிக் கொண்டிருக்கிற திருமதி சரோஜா ராஜ்குமார் ஆரம்பா அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த நாளிலே பரிசுகளை கொடுத்து சிறப்பிக்க வந்திருக்கிற திருமதி பிரித்திகா ஜாஷ் அவர்களையும் ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் பெருமக்களையும் சிறுபிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் வருகிற நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் இறுதி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நீங்கள் அனைவரும் பொறுமையோடு இருந்த நிகழ்ச்சி அனைத்தையும் கண்டு சிறு பிள்ளைக்கு நீங்கள் வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.
அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோவான் 1 மத்தேயு 1:23. தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தர் எனக்காக யாவையும்
பிறந்தார்கள். மத்தேயு 2:5-6. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொன்னார். மத்தேயு 1:23. அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நன்மை செய் நினைத்திருப்பார். சங்கீதம் 37:27. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தர் தனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 128:8. நன்மை செய்வார், தான தர்மம் பண்ணுவார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். எபிரேயா 13:16. விண்ணாள்பவரே மன்னாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க. பண்டிகையை கொண்டாடுங்களே, பெத்லகேமின் நகரினிலே மானடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மானடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். பெத்லகேமின் நகரினிலே மானடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே.
சிறிய செய்தி ஒன்று நமக்கு தருவதாக ஒரு கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட், சூப்பர் டான்ஸ். அப்ப நிறைய பிராக்டிஸ்லாம் பண்ணாங்க, ரொம்ப அழகா பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க எப்படி செஞ்சாலும் நாமத்திலே எல்லாருக்கும் நான் நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இப்ப என்ன நினைப்பீங்கன்னா, பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆடுனாங்க, என்ஜாய் பண்ணோம், இந்த அம்மா வயசான காலத்துல என்னத்தை வந்து அதை அறுக்க போறாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சில நிமிடங்கள் தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருன்னு சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், தெரியும். ஒரு ராஜா, அது உண்மையாகவே ஒரு சம்பவம். ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு நல்ல மந்திரி. அவர் வந்து ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு மந்திரியார். அவர் ரொம்ப இயேசுவை குறித்து இந்த ராஜா கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அப்ப ராஜா ஒரு நாள் கேள்வி கேட்டாரு, ஏன்பா இயேசுநாதர் ஏன் இந்த உலகத்துல வந்து கடவுள்னு சொல்ற, கடவுள் வந்து ஏன் பிறக்கணும்? அவர் நினைச்சா எல்லாரையும் எதுவும் செய்யலாம், எல்லாரும் பாவம் எல்லாம் செய்யலாம், எல்லா தண்டனை கொடுக்கலாம், எப்படிலாம் நடத்தலாம், ஏன் அவரே வரணுமா அப்படின்னாங்க. அப்போ இவர் வந்து அதுக்கு சில விளக்கங்களை சொன்னார். அவருக்கு புரியல, அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. ராஜா சொன்னார், எனக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னு சொன்னா, அவரும் பெரிய உலகத்தை உண்டாக்கினவர், அப்ப சிங்காசனத்துல இருக்கிறவர், எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அவரையா மனுஷனா பிறக்கிற ஒரு மனுஷனை, ஒரு தேவதூதனை, ஒரு ஆளை அனுப்பலாமே அவருக்கு பதிலா அப்படின்னு சொன்ன போது இவன் பேசாம இருந்தான். ஒரு நாள் என்ன செய்தாங்க, போட்ல என்ன செய்தாங்க, ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த ராஜா, மந்திரி, அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்துல அவருக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்தது, சின்ன ஒரு பையன். அவனையும் கூட்டிட்டு நல்ல இயற்கை காட்சி
காட்சிகளை காட்டலாம், மீன் பார்க்கலாம் சொல்லி அந்த மந்திரியார் தான் சொல்லுவாரு, ராஜாவே நான் சும்மா தான் இருக்கலாம், நம்ம கூட வரட்டும். ராஜாவும் சரி சொல்லி நாடிட்டு உத்தரவு வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு நடுவு கடலுக்கு அப்படி வரும்போது அந்த பையன் ரொம்ப பைனாக்குலர்ல அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அப்படிலாம் இருக்கிறான். இருக்கும்போது அந்த படகுல வந்து நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுடைய எல்லாம் ஆபத்து வந்தா காப்பாற்றப்பட திடீர்னு என்ன செய்தாங்க, திடீர்னு கடல்ல வந்து ராஜாவுடைய பையன் வந்து என்ன பண்ணாங்க, தள்ளிட்டாங்க, விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ஐயோ ராஜாவுடைய பையன் கடல்ல விழுந்துட்டான்னு சொன்ன உடனே எல்லாரும் குதிக்கிறதுக்கு முந்தைய ராஜா என்ன பண்ணாரு, குதிச்சிட்டாரு. குதிச்சு ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லி குதிச்சு என்ன பண்ணாரு, கட்டி அடிச்சு எடுத்துட்டு மேல வந்தாரு. பார்த்தா அது ஒரு பொம்மை. அப்போ இவருக்கு கோவம் வந்துருச்சு, என்னப்பா ஒரு பொம்மை, அது அவ்வளவு பெரிய பையன் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு ஏமாத்திட்டீங்களேன்னு. அப்போ கடைக்கு வந்த பிறகு அந்த மந்திரியார் சொன்னாரு, ஐயா உங்க பையன் பத்திரமா இருக்கிறான், நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரணும் தான் இதை செய்தேன். என்னன்னு சொன்னா, நீங்க பெரிய ராஜா, உங்களுக்கு எவ்வளவோ சேவகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, போர்ட் கைட்லாம் இருக்குது, நாங்க இருக்கிறோம், மந்திரி இருக்கிறாங்க, மிலிட்டரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. உங்க பையன் கீழே விழுந்த உடனே நீங்களே வந்து குதிச்சு உங்க பிள்ளைய எடுக்கிறதுக்காக போறீங்க, ஏன்னா அதுக்கு மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா உணர்ந்துறாரு. இது போலதான் ஏசாமி கூட நம்மதான் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க. ஆகவே நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்மளை வந்து காப்பாற்றணும். பாவம், துன்மார்க்கம், குடி, இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள்ல ரொம்ப பொல்லாத உலகத்துல வாழ்ந்து வந்திருக்கிறோம். இந்த வருகிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் உண்மையே வருங்காலத்துல கட்டாயம் மோசமான ஆட்களா கட்டாயம் மாற முடியாது. நான் ஒரு உண்மையான ஒரு நண்பன் தான் சொல்றேன். இங்க வந்து இந்த மாதிரி சண்டே கிளாஸ்ல நாராயணன் ஒரு பையன், இந்த 3வது தெருல இருந்த பையன் தான், அவன் வந்து சண்டே கிளாஸுக்கு வருவான். ரொம்ப அவங்க அம்மா அனுப்பி விடுவான், சிலர்லாம் அனுப்ப மாட்டாங்க, அனுப்புவான். வாரந்தோறும் சண்டே கிளாஸுக்கு வருவான். வந்து அவன் பெரிய பையனா இன்ஜினியர் ஆயிட்டான். இப்போ வந்து அவன் அமெரிக்கால வந்து ஒரு புளோரிடாவை ஏதோ ஒரு ஸ்டேட்ல படிக்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, அவன் ஒரு தடவை வந்து எங்களை பார்க்க வந்தப்போ சொன்னா, அம்மா நான் இன்னைக்கு வந்து ஒரு பேருக்கு தான் இப்படி இருக்கிறத தவிர நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்கு வந்து இந்த சண்டே கிளாஸ்ல தான் நான் அறிஞ்சுட்டேன், ஏசு என் தெய்வமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவன் பிடிக்கிறது இல்லை, கெட்ட பழக்கத்தை இல்லை, அவன் வீடெல்லாம் வாங்கி ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி பாவத்துல போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியாது. ஆண்டவரை பார்த்தாரு, உங்களை அனுப்புனா ஏன் அனுப்புனாலும் சரி வராது, நானே போறேன்னு சொல்லி அவரே வந்து இந்த உலகத்துல வந்தார். ஆகவே பாவிகளை கிறிஸ்தியேசு உலகத்துல வந்தார். இதுதான் இந்த கதை. ஆகவே ஏசாமி உன்னையும் மீட்கும்படியாக யாரையும் அனுப்புனா அந்த வேலை சரியா நடக்காது, ஏதாவது ஒரு தவறுதல் நடந்ததுன்னு சொல்லி அவரே தன்னுடைய பிள்ளை, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க, அதனால நம்ம மீட்கும்படியாக அவரே இந்த உலகத்துல வந்தார், நம்ம மீண்டார். ஒரு நாள் அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஆகவே அந்த ஆண்டவரோடு கூட நம்ம போக போகிறோம். ஆகவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கூட உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த சர்ச்சை கல்வாரி திருச்சபையில் 5 to 6 மணி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அனுப்பி வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களையெல்லாம் அழைத்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிவு சொல்லுவார். சங்கீதம் 103:4. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக உள்ள மனுஷன் வாக்கியவன். எரேமியா 17:7. பொறுப்பல் அப்பொழுதும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் உழும்படி உங்கள் அளந்து உங்கள் மடியிலேயே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லூக்கா 6:38. அந்தபடியே நீங்கள் எந்த நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்றார். லூக்கா 12:40. தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். லூக்கா 6:30.
37:27. யோவான் சங்கீதம் 86:6. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சங்கீதம் 27. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சங்கீதம் 52:22. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. சங்கீதம் 12:6. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:12. இன்றைய நிலைமை என்ற குருநாடகத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் 2ஆம் வருகை சமீபித்திருக்கும் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவே இந்த நாடகம். காட்சி 1. ஆலயத்தில் வாக்குத்தத்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, நான் மோசேவில் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதன்படியே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க, நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமா வந்தா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. என்று பார்ப்போம். காட்சி 2. சபை மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கை. மகனே, இந்த சினிமா உனக்கு வேணாம் பாய். இது உன்னை என்னை விட்டு பிரிச்சிடும்பா. மகனே, உன்கிட்ட கொஞ்சம் பேச டைம் தரியா? மகனே, எழுந்து கொஞ்ச நேரம் என் கூட ஜெபிப்பியா? மணி எத்தனை? சிச்சோ 5வது சீக்கிரம் கதை வலியுமே. மகனே, எழுந்து என் கூட கொஞ்ச நேரம் ஜெபிப்பியா? ஏசப்பா நீ எல்லா நேரமும் ஃப்ரீ தான், ஆனா நானா கடையில புரிஞ்சுக்கோங்க. மகனே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வாயா. அதான் நான் வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வரேன், அதான் முடியும் ஏசப்பா. ஏன் என்னை இக்னோர் பண்ற? நான் உனக்காக தானே இங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரெயின் பிடிக்க எழுந்திருக்கோம், வேலைக்குனா எழுந்திருக்கிறோம், ஸ்கூலுக்குனா கரெக்டா ரெடியாகி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ப்ரேயர் பண்ண மாத்திரம் தான் நமக்கு டைமே இல்லை. மகனே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம்ப்பா, இதனால பின்னாடி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த என்னோட அன்பு தான் உனக்கு வேணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிச்சுவேஷன்ல விட்டு போயிடுவாங்க. நம்முடைய முக்கியத்துவம் யாருக்கு? உலக சிநேகத்துக்கா? உலகத்தை படைத்த இயேசுக்கா? இப்படிப்பட்ட நாம கூட இயேசு எப்படி இருப்பாங்க? மகனே, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? எப்படி கேட்டீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு என்ன பிடிக்கும்? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் எனக்கு பிரியமாய் வாழும்போது மட்டுமே. தெளிவா போலாம்.
வெள்ளை தோழம் நான் ஒன்று
ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் புரோகிராமை தேவன் அற்புதமாக, அதிசயமாக, சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதற்காக முதலாவது தேவனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த சண்டே ஸ்கூல் அழகாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். தேவைகள் எல்லாம் சந்தித்தார். பிள்ளைகளை புது பிள்ளைகளை கொண்டு வந்தார். நல்ல டீச்சர்ஸ்களை எங்களுக்கு கொடுத்தார். அதற்காக தேவனை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் எங்களுடைய தலைமை போதகர் அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டே ஸ்கூலுக்கு சொல்லும் போது எதற்குமே எங்களுக்கு நோன்னு சொல்லாம எல்லா காரியங்களுக்கும் தாராளமாக மனப்பூர்வமாக கொடுத்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி வருகிறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சபையின் உதவி போதகர் மற்றும் உதவி போதகர் அம்மா அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா காரியங்களும் எங்களுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுல இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து விசேஷமா சொல்லணும்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு எல்லாமே ஆடியோல இருந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்க நம்ம மத்தியில் இருக்கிற சரோஜா ராஜ்குமார் ஆயிரமாக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அவங்க வெள்ளிக்கிழமை ஜபத்துல எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காகவும் டீச்சர்ஸ்க்காகவும் ஜபித்து வருகிறார்கள். ஜபத்தினாலே தாங்கி வருகிற அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராக பரிசுகளை கொடுக்க வந்திருக்கும் மிஸ்ஸஸ் ரூபி விஜயன் ஆண்டிக்கும் மிஸ்ஸஸ் பிரித்திகா ஜோஷ்வா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் அவங்களுக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேரண்ட்ஸ் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அனுப்புறதுனால தானே பிள்ளைங்க வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட தேங்க்ஸ் உங்களுக்கு தான். நீங்க ஒவ்வொரு வாரம் பிள்ளைகளை தவறாம அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வருகிற வருஷத்துலயும் நீங்க அதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்க அனுப்பினாலும் வரணும்ல, அதனால எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த நேரத்தில் கைகளை தட்டி அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு தான் சண்டே ஸ்கூல். ஆனா 4:30ல இருந்து பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்துதான் நாங்களும் கிளம்புவோம், ரெடி ஆகும். அவங்க உற்சாகத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகள் தொடர்ந்து அனுப்புங்க. அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தொடர்ந்து அனுப்பும் போது நல்ல காரியங்களை, நிறைய நல்ல பண்புகளை அவங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு வருவாங்க. அதற்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கிறோம். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே 5 மணில இருந்து 6 மணி 1 hour தான். அதனால நீங்க தொடர்ந்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாளைக்கு நிறைய பேருக்கு ஆனுவல் எக்ஸாம் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம்க்கு யாருமே ஆப்சென்ட் ஆகாம வந்திருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க இந்த சண்டே ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டுமாக இருந்து நல்ல ஊக்கப்படுத்தினீங்க. தொடர்ந்து இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ் தான், அதையும் பார்த்து அவங்க கரைகளை தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். யாரும் பேச வேண்டாம், அமைதி. யாரும் பேச வேண்டாம், அமைதியாக இருப்போம். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பேசாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான சிறுபிள்ளைகளுடைய நிகழ்ச்சியினை, சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சியினை சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நல்ல விதமாகவும் நீ நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த சிறுபிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விடுதலை வேண்டுகிறோம். இந்த சிறுபிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்த பெற்றோரை கூட ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலிலே வந்து அநேக நல்ல போதனைகளையும் நல்ல குணங்களையும் பெற்று ஆண்டவரே நன்மையாக ஆசீர்வாதமாக நல்லவர்களாக நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக வாழ உதவி செய்யும். இப்பொழுது பிள்ளைகளை சமாதானத்தோடு வழிநடத்தும். இயேசு மூலம் கெஞ்சி கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.